பள்ளி இடிச்சீங்க, நாங்க விட்டுட்டோம். நீங்க கோயிலை கட்டினீங்க, நாங்க விட்டுட்டோம். நாங்கள் இந்தியாவையும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பையும் நீதிமன்றங்களையும் நாங்கள் மதிக்கிறோம், முழுமையாக கட்டுப்படுகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எங்களுடையது. பாபர் மசூதியை பொறுத்த மட்டில் ஒரு தெளிவான விஷயம் என்னன்னா, இன்னும் நீதி கிடைக்கும் என்றுதான் போராடி கொண்டிருக்கும். மார்க்கண்டேய கஜ்ஜு முன்னாள் நீதிபதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்திரசூட் நேர்மையானவர் கிடையாது. அவர் தன்னுடைய பதவி உயர்வுக்காக அவர் சில நீதியற்ற நேர்மையற்ற தீர்ப்புகளை வழங்குவாரு. தண்ணி ஒது செய்யக்கூடிய தண்ணியை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றப்படுகிற போது மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பள்ளியை மூட போறாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இங்க நடக்குது. அதாவது ஒரு பள்ளிய ஒரு தடவை மூடிட்டா 100 ஆண்டு ஆனாலும் திறக்க முடியலங்கிறதுக்கு சாட்சி பாபர் மசூதி. டிஎஸ்பி நிக்க வச்சு, சப் ரெஜிஸ்ட்ரார நிக்க வச்சுட்டு ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மட்டும் பேசுறாரு. குறுக்க யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. சட்டம் இருக்குதுல்ல, நீங்க அதெல்லாம் பின்பற்றணும். உங்களுக்கு அதுதானே சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நேயர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது சமூக ஆர்வலர் சையது முகமது அவர்கள். சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பல்வேறு அரசியல் அதே போல சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லிட்டு வரீங்க, கல்வி சார்ந்த கருத்துக்களும் சொல்லிட்டு வரீங்க. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால்ல நடக்கக்கூடிய அந்த சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. இல்ல, இந்த யூபியில நடந்த அந்த இஷ்யூ பத்தி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து 5 இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அரசு பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இத எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே தெளிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க உள்ள அரசு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சாரார், பிஜேபி அரசு ஒரு சாராருக்கு ஆதரவாகவும் அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு. எல்லாரையும் இந்தியர்கள் அப்படின்னு அவங்க பார்க்கல. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், மைனாரிட்டிகள் அப்படின்னு பிரிச்சு வச்சிடறாங்க. பெரும்பான்மை மக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதை மறுக்க முடியாது. ஆனா இப்ப என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, அதாவது நமக்கு எதிரான ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சூழல்ல அங்க என்ன நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா நமக்கு எதிரான ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் புரிஞ்சுக்கணும். இப்ப சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்றோம், முயற்சி செய்யறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், நம்முடைய கண்டன குரல்களை பதிவு செய்கிறோம், சட்டப்படி போராட்டம் நடத்துறோம். கண்டிப்பாக காட்சி மாறுகிற போது ஆட்சி கண்டிப்பா மாறும், எல்லாமே மாறும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம நம்புறோம். பட் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இது மாதிரியான இடங்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படின்னு இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, தலித்துகள், கிறிஸ்துவர்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒரு பிரச்சனை, இப்ப இந்த பிரச்சனையவே எடுத்துக்கோமே. இந்த பிரச்சனையை பத்தி நீங்களே தெளிவா சேனல்ல நிறைய பேசியிருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த பிரச்சனையில கோர்ட்டு உத்தரவு கொடுத்து நீங்க போய் ஆய்வு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆய்வு செஞ்சுட்டு போயிடுறாங்க. இரண்டாவது, கோர்ட் உத்தரவு எதுவும் இல்லாம அந்த பழைய உத்தரவை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அவருடைய தலைமையில முன்னெடுத்துட்டு இதை ஆய்வு செய்ய மீண்டும் வர்றாங்க. வர்ற இடத்துல இந்த தண்ணி ஒது செய்யக்கூடிய தண்ணியை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றப்படுகிற போது மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பள்ளியை மூட போறாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இங்க நடக்குது. நல்லா கவனிச்சுக்குங்க. அதாவது ஒரு பள்ளிய ஒரு தடவை மூடிட்டா 100 ஆண்டு ஆனாலும் திறக்க முடியலங்கிறதுக்கு சாட்சி பாபர் மசூதி. திரும்ப அதை இழந்துட்டோம். சோ இன்னொரு பாபர் மசூதி உருவாயிடக்கூடாது அப்படிங்கறக்காக மக்கள் எல்லாம் ஒன்று திரள்கிறார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னொரு பாபர் மசூதி ஆக இந்த பள்ளி மாறிவிடக்கூடாது, நாங்கள் இன்னொரு பள்ளியை இழந்து விடக்கூடாது, அதனால நாங்க மூட விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த முன்னணி ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், யார் இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு உடனடியாக ஸ்பாட்ல அந்த தொகுதி மக்களினுடைய அரசியல் சார்ந்த தலைவர்கள், சமூகத்தின் தலைவர்கள், படித்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அங்க காங்கிரஸ்னு ஒரு கட்சி, எதிர்கட்சி இருக்கும்.
சமாஜ்வாதின்னு ஒரு கட்சி இருக்கும். இஸ்லாமியர்களுடைய பெருவாரியான வாக்குகளை ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகாம மொத்தமா இப்ப இங்க தமிழ்நாட்டில் எப்படி திமுக இருக்கோ அந்த மாதிரியான பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக ஓட்டு அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஃப்ரண்ட் லைன்ல நின்று அல்லது வழக்கறிஞர்கள் நின்று இதை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியும். சராமாரியாக ஒரு மஹல்லால் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அவர்கள் விரிக்கின்ற வலையில் தானாக போய் சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த அரசியல் சூட்சமம் புரியாமல் தயவு செஞ்சு நீங்க முன்னாடி போய் உங்க தலையை கொடுத்து சிக்கிக்காதீங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனா கேட்கிறேன். இதை நீங்க தவறா இருந்தா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யறேன். ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல நிக்கக்கூடியவங்க இனிமேலாவது கொஞ்சம் உஷாராயிருங்க. அந்த அரசியல் சூட்சமத்தை நீங்க சொல்ல வர கருத்தை இன்னும் நான் எப்படி விளங்கிக்கிறேன் அப்படின்னா, இப்ப அங்க வருவது ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் வராங்க. ஒரு கலவர கும்பல் கையில ஆயுதங்களோடு வரும்போது பொதுமக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ளணும். அப்போ அவங்க ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றதுல பிரச்சனை இல்லை. இப்ப அங்க வர்றது காவல்துறையின் பாதுகாப்போடு அரசு அதிகாரிகள் வரும்போது அத மக்கள் பிரதிநிதிகளும் அதே போல படித்தவர்கள், வழக்கறிஞர்கள் அதன் ஃப்ரண்ட் லைன்ல நின்று எதிர்கொள்ளணும் நீங்க சொல்ல வரீங்க. உங்களுக்கு இல்ல, அதுதான் கரெக்ட், நீங்க சொல்றது சரி. நான் கலவரத்தை பத்தி பேசல. கலவரத்தை எதிர்கொள்வதற்கு அதை பத்தி நான் என்னங்கிறது நான் சொல்ல வரல, கருத்து இல்ல. நான் சொல்ல வருது, இப்ப தாசில்தார் வந்திருப்பாரு, அங்க கலெக்டர் வந்திருப்பாரு, அங்க சப் கலெக்டர் வந்திருப்பாரு, அங்க ஒரு டிஆர்ஓ ஆர்டிஓ வந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி அதிகாரிகள் வருகிற போது அந்த அதிகாரிகளை எதிர்கொள்வது ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. ஏன்னா ரவுடிகளை எதிர்கொள்வதுதான் கஷ்டம். ஆனா அந்த அதிகாரிகள் ஒரு அஜெண்டாவோடு, ஒரு பிரஷரோடு, அங்க ஏற்கனவே நீ இந்த மாதிரி செய்யின்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு அதிகாரிகள் வந்தாலும் அந்த திட்டத்தை வீழ்த்துவதற்கு நம்மளால முடியும், கண்டிப்பா முடியும். சட்டத்தை கரெக்டா நம்ம ஃபாலோ. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, கட்டாயமா பார்த்திருப்பீங்க. அன்னூர்னு ஒரு ஊர், கோவை மாவட்டத்துல ஒரு அன்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்க விவசாயிகளுடைய போராட்டம். ஒரு சப் ரெஜிஸ்டார் என்ன செய்யறாரு, ரெஜிஸ்டார் என்ன செய்யறாரு, அவங்கள மதிக்காம போயிடுறாரு. டிஎஸ்பி நிக்க வச்சு, சப் ரெஜிஸ்டாரை நிக்க வச்சுட்டு ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மட்டும் பேசுறாரு. குறுக்க யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. வெளுத்தெடுக்கிறாருங்க. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னால ஒண்ணுமே புடுங்க முடியாதுடா போடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அமைதியாக கேட்டாங்க. அவர் சும்மா இருக்கிற போலீஸையும் இருக்கிறாரு. எப்படின்னா, இவரையும் நாங்க பெட்டிஷன் போட்டு பண்ணுவோம். நான் ஒண்ணு உனக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு நீ ஒண்ணு எஜமானன் இல்லை, நீ ஒன்னும் ராஜா இல்லை, நான் ஒன்னும் இங்க உனக்கு அடிமை இல்லைன்னு சட்டம் என்ன சொல்லுச்சோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவரோட ஸ்லாங்ல செப்பல் அடி கொடுத்தார் அந்த தலைவர். அவரை ஒன்னும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவர் சட்டத்தை பேசினார். அதற்கான பின்னணி அவர்கிட்ட இருந்துச்சு, அதற்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. எப்பவுமே நமக்கு எதிர்த்தரப்பு, அரசு தரப்பு என்ன செய்யும்னா, நம்மிடத்திலிருந்து ஏதாவது லூஸ் ஸ்டாக் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன லூஸ் ஸ்டாக்கை விட்டுட்டோம்னா அந்த லூஸ் ஸ்டாக்கை டெவலப் பண்ணுவாங்க. நீங்க ஏன் இதை பேசுனீங்க, நீங்க இப்படி பண்ணலாம், நீங்க இப்படி சொல்லலாமா, நீங்க இப்படி பேசலாமான்னு நம்மளை சரண்டர் பண்ண வைப்பா. அதாவது நம்மளை மண்டியிட செய்வதற்காக நம்மளிடத்திலிருந்து ஏதாவது வார்த்தைகள் உதிர்க்கிறதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கவனமாக பேசணும், ரொம்ப தெளிவாக பேசணும். அப்ப அதுக்கு தகுந்த பயிற்சி உள்ள தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியுமே, தலைவர்களுக்கு தான் பஞ்சமே இல்லையே இஸ்லாமிய சமூகத்துல. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறவங்க உஷாரா இருங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது உடனடியாக தலைவர்களை கூப்பிட்டு விடுங்க. குறிப்பாக சமாஜ்வாதி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் முன்னணியில நின்று இந்த இஷ்யூவை அணுகி இருந்தால் இது நடந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி அவர்கள் இந்த இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் அப்படிங்கும் போது நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இன்னொரு பாபர் மசூதியாக அது ஆகிவிடக்கூடாது என்பதாக அவர்கள் நினைத்து செய்திருக்கார்கள். அதற்கான கூலி நிச்சயம் மறுமையில் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க உயிரை விடாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்க என்ன செய்யணும்னா, நிறைய விஷயங்களை சாதிக்கணும். சட்டம் படிக்கணும், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், பார்லிமெண்ட்ல பேசலாம், அசம்பிளியில பேசலாம். ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான, நமக்கு எதிரான ஆட்சிகளை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக நீங்கள் மாறலாமே தவிர, அதாவது ஓட்டுல
பிரச்சாரங்கள்ல, உங்களுடைய வியூகங்கள்ல, உங்களுடைய அணுகுமுறைகள், உங்களுடைய நடைமுறைகள், இது அனைத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். இருந்து அவங்கள தோக்க வைக்கணுமோ தவிர அனாவசியம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, உணர்ச்சிகளுக்கோ அல்லது வேற சில விஷயங்களுக்காக இடமளித்து நம்ம ஒரு பலிக்கடாவாக மாறிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதற்காக இப்ப உயிர் நீத்தவர்களை நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை இறைவனிடத்தில் பெற்றிருப்பார்கள். அதை நம்ம மறுத்து குறை பேச முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கக்கூடியவர்கள் இருந்து சமாளிக்க என்னென்ன முடியுமோ, எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியுமோ, இன்னும் நிறைய நமக்கு காலங்கள் இருக்கு. இப்ப முன்னாடி இருந்த பிஜேபி அரசுக்கும் இப்ப இருக்கிற பிஜேபி அரசுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. அது இனி காலங்கள் மாறும். அப்ப நான் என்ன செய்யறேன், நீதிமன்றங்களை நாடுறோம். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு செய்தி ஒண்ணு வெளியாயிருக்கு. மார்க்கண்டேய கஜ்ஜு முன்னாள் நீதிபதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்திரசூட் வந்து நேர்மையானவர் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய பதவி உயர்வுக்காக வந்து அவரு சில நீதியற்ற நேர்மையற்ற தீர்ப்புகளை வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வெடிச்சிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம படிச்சு பெரிய இடங்களுக்கு வந்து நம்மளுடைய சமூகத்தை 3 விஷயங்களில முன்னேற்றம். நம்ம சமூகம் வந்து பொருளாதாரம் சார்ந்து, கல்வி அறிவு சார்ந்து, ஆட்சி அதிகாரம் சார்ந்து நம்முடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு வேலைகள்ல ஈடுபடணும், இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்ப இந்த ஃப்ரண்ட் லைன்ல வரக்கூடியவர்கள் கொஞ்சம் இனி இருக்கக்கூடிய காலங்களில் உஷாராயிருங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. இந்த யூபி சம்பால் மசூதி இந்த விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பாபர் மசூதி விவகாரத்தை கழுவி அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த நம்ம பார்க்க முடியும். இப்ப டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினமும் வருது. இப்ப அதனை முன்னிறுத்தி தமிழ்நாட்டுல பல அமைப்புகள், எஸ்டிபி உள்ளிட்ட அமைப்புகள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது வந்து மனிதநேய மக்கள் கட்சியும் அறிவிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இப்ப இந்த போராட்டங்கள் வந்து பயனுள்ள வகையில இருக்குமா? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்ல, ஆக்சுவலா இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி வந்து போராட்டம் என்பது ஒரு கோரிக்கை போராட்டமாக இருந்துச்சு. பாபர் மசூதி கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக, ஒரு போராட்டமாக, மக்களுடைய கண்டன குரலாக அது இருந்து கொண்டிருந்தது. தீர்ப்பு வந்துருச்சு, தெளிவாக தீர்ப்பு வந்தாச்சு. அங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு, கோவில் கட்டப்பட்டு, அது திறக்கப்பட்டு, எல்லாமே மாறி போச்சு. ஒரு 5 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாபர் மசூதியை நம்ம இழந்துட்டோம். ஆனால் இப்ப ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத ஆர்ப்பாட்டம் தான் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஆனால் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத தாண்டி நாம் இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது எங்களுடைய இடம், எங்களுடைய மஸ்ஜித், எங்களுடைய பள்ளிவாசல், இதை எங்களிடத்திலிருந்து பிடுங்கி விட்டார்கள், அதனால் நாங்கள் அந்த பள்ளிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக இதை செய்யறாங்க. இப்ப எல்லாமே டேபிள் ஒர்க்ல முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அடையாள போராட்டமாகவும் இருக்கு. இல்ல, முற்றுப்புள்ளி வச்சுக்குங்கன்னு சொல்றதை விட பாபர் மசூதியை பொறுத்த மட்டில் ஒரு தெளிவான விஷயம் என்னன்னா, இன்னும் நீதி கிடைக்கும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் நீதி கிடைக்கலாம். இப்ப வந்து ஒரு சர்ச் வந்து பல ஆண்டுகள் கழித்து பள்ளியாக மாறுச்சு. பாகிஸ்தான்ல ஒரு பள்ளி கோவிலாக மாறுச்சு. ஏன்னா நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அது வந்து வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா, காலங்கள் மாறுகிற போது அது மாறிக்கிட்டே இருக்கும்னு வைங்களேன். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, எல்லா ஒர்க்கும் டேபிள் ஒர்க்கா முடிஞ்சிடாது. எல்லாமே கேஸ், ஃபைலு, பெட்டிஷன், ரிட்டு இப்படியே போயிடாது. நம்ம இந்த களத்துல யதார்த்தமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பாபர் மசூதியை வந்து நீங்க கோர்ட்டு தீர்ப்பு நாங்க மதிக்கிறோம், நீங்க வந்து பள்ளியை இடிச்சீங்க நாங்க விட்டுட்டோம், நீங்க கோயிலை கட்டினீங்க நாங்க விட்டுட்டோம், நாங்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பையும் நீதிமன்றங்களையும் நாங்கள் மதிக்கிறோம், முழுமையாக கட்டுப்படுகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எங்களுடையது, அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஆரோக்கியமானது. ஆனால் எனக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வலுவிழந்ததாக நான் கருதுகிறேன். இன்னும் அது அவங்க வலுவிழந்துடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2 அமைப்பு நடத்துறாங்க, 4 அமைப்பு நடத்துறாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து சோர்ந்துடக்கூடாது. அட போடாதான் பாபர் மசூதியை நம்ம கையை விட்டு போயிருச்சே, இதை போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க நிறைய படிச்சுட்டோம், நான் பெரிய பதவிகள் இருக்கிறேன், ஆனா ஆர்ப்பாட்டம் கோஷம் ரோட்ல கத்துறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படி சகஜமாக பேசிடுறாங்க இல்லையா? சார், எல்லாமே வந்து கோர்ட்டுல, எல்லாமே டேபிள்ல, எல்லாமே வக்காலத்து நாமாவாக எல்லாமே இருந்துராது. களம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த களம் மக்களை சந்திப்பது, மக்களிடத்திலே நம்முடைய கோரிக்கையை கொண்டு போய் சேர்ப்பது, நம்முடைய எதிர்ப்பு கண்டனங்களை பதிவு செய்வதற்கு ஆர்ப்பாட்டம் தான் சரியான வழி. அந்த ஆர்ப்பாட்டம் தொடருவது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்ப இதனை ஒட்டி இன்னொரு பிரச்சனை தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா, அஜ்மீர் தர்கா உலக புகழ்பெற்ற தர்கா. பிரதமர் ஜவஹர்லால் நேருல இருந்து, வாஜ்பாயில இருந்து, இப்போது இருக்கக்கூடிய மோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தர்காவுக்கு அந்த போர்வையை பரிசாக கொடுப்பாங்க. மோடி வரைக்குமே அவர் கொடுத்துருக்காரு. உலகத்தில் உள்ள பல நாடுகள், பாகிஸ்தான், நம்ம அண்டை நாடுகள்ல இருந்து அங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட வரக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு தர்கா. அந்த தர்காவுக்கும் அதன் மீதும் ஒரு வழக்கு தொடுத்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இது என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா, இது முஸ்லீம்களை ஒரு நம்பிக்கை இழக்க செய்யணும், அவங்க தொடர்ந்து விரக்தியில் ஆழ்த்தணும், அவங்க நம்பிக்கை இழக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்களா? இல்ல, அதாவது நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, அவங்களுடைய அரசியல் அந்த சூட்சமம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். நல்லா கவனிங்க. அதாவது நான் ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட நான் தெளிவா சொல்றேன். என்னன்னா, நீங்க எதை விலை உயர்ந்ததாக கருதுகிறீர்களோ, உங்களிடத்திலிருந்து அதை நான் பிடுங்கி நான் எனக்கானது என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பூமிக்கு தெரிய வருது. நீங்க ஒண்ணும் இல்லை, அதாவது நீங்க ஒரு டம்மி பீஸ், உங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. வக்ஃபுனுடைய மசோதா, இஸ்லாமியர்களுடைய ஷரியத் சட்டமுறை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வாசல்கள், அப்படின்னா எல்லா பள்ளி இல்லை, இந்த அடையாளங்களாக கருதப்படுகிற மிகப்பெரிய பள்ளிகள், இதை எல்லாத்தையும் கை வச்சு ஒன்றிருந்து நான் புடுங்குவேன். அப்ப நீ ஒன்னும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி கடைசியில என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் இரண்டாம் கட்ட குடிமக்கள் கூட நீங்க இல்லைங்கிறத சொல்லுவதற்கான அறிகுறிகள் தான், அதற்கான முன்னெடுப்புகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப கோயில் கட்டுறதுக்கு இடம் இந்தியாவில இல்லாம இருக்கா? இல்ல பள்ளிவாசல் நமக்கு நம்மள்ட்ட சொல்லுவாங்க, ஏன் சார் நீங்க தான் எங்க வேணா தொழுதுக்கலாம்ல, நீங்க ஏன் இங்கேயே போராடுறீங்க, இங்கேயே சண்டை போடுறீங்க? இப்ப பிரச்சனை தொழுகிறதா, சாமி கும்பிடுறதா அப்படிங்கிறது கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக உன் வீட்டுக்குள்ள உன்னுடைய சொத்தை, உன் பணத்தை நான் எடுப்பேன் அப்படின்னா, இந்த வீட்டுல இருக்கிறவன் டமி பீஸ் தானே. அதுதான். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான அடையாளங்களை அபகரிக்கிற போது, திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியாத போது, நீ ஒண்ணுமே இல்லை இந்தியால, உன்னால எதுவும் செய்துவிட முடியாது, உங்களால் எதுவும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நாள் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத கொண்டு நிறுத்துவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றேன். இதுல இந்த அரசியலையும் நம்ம கொஞ்சம் சற்று கவனிக்கணும். தலைவர்கள் இதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் ஆய்வு செய்யணும்னு நான் கேட்கிறேன். என்னன்னா, எப்பவுமே ஒரு டைரக்ட் விஷயத்துல அட்டாக் பண்ணும்போது, டைரக்டா பண்றதுக்கு முதல்ல இன்டைரக்டா இன்னொரு அட்டாக் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் அட்டாக்கின் பக்கம் நம்மளுடைய கவனங்களை திருப்பி விட்டு அவங்களுடைய டைரக்ட் ரூட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர்கள் சில விஷயங்களை ஆல்ரெடி தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய உணர்ச்சியை கிண்டி விட்டு அவங்களை போராட வைக்கிறதுக்குன்னு ஒரு சில டைட்டில்ஸ் அவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணனா இதை கைவை, இந்த நேரத்துல இதை பத்தி பேசு, அதுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், இதை இந்த நேரத்துல இந்த கோர்ட்ல இதுக்கான ஒரு பெட்டிஷன், இதுக்கான ஒரு ஆர்டரை வாங்கு, ரைட். இப்ப இந்த நேரத்துல நம்ம இந்த சலசலப்புகளுக்குள்ளாக, இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நாம இப்படியே இருக்கிற நேரத்துல ஏதோ ஒன்றை அவங்க நம்மளுடைய கண்களில் படாமல், நம்முடைய கவனங்களில் சிக்காமல் ஏதோ ஒன்றை நமக்கு எதிராக செய்ய போகிறார்கள் அல்லது நாட்டுக்கு எதிராக செய்ய போகிறார்கள் என்பதுதான் இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய வாதம்.